Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டரில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ஸ் அதுக்கு பற்றின டீடைல்ஸ் நம்ம வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடகடன்னு பார்த்துடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கேட்டிருந்தீங்க. இப்போ டக்குன்னு நம்ம வந்து அதை பார்த்துருவோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. அதில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்குது. எப்படி டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஃபிங்கர்ஸ் ஒரே மாதிரி இருக்காதோ அதனால தான் நமக்கு ஆதார்லாம் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஃபேமிலி கூட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதே போல தான் நமக்கு டிஎன்ஏல சர்டன் சீக்வன்ஸ் வந்து டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். 99.9% ஆஃப் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட 0.1% ஆஃப் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். பேர் அப்படி வைக்கிறதுக்கு காரணம் டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அதே போல் தான் டிஎன்ஏலையும் சர்டன் சீக்வன்ஸ் அது வந்து நான் கோடிங் சீக்வன்ஸ், அதனால் ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணாது. அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறோம். குற்றவியல் துறையில் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எப்படிங்கிறத வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். as stated in the preceding section என்ன, human genome projectல 99.9% of the base sequence among human is the same. நம்ம எல்லாருக்குமே 99.9% DNA sequence ஒரே மாதிரி தான் இருக்குது, பேஸ் பேரிங்லாம். assuming human genome as 3 into 10⁻⁹ பேஸ் பேர், அதாவது 300 கோடி பேஸ் பேர்ஸ் நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்க டிஎன்ஏலையும் இருக்குது. இன் ஹவு மெனி பேஸ் சீக்வன்ஸ் வுட் தேர் பி டிஃப்ரென்சஸ்? அந்த 3 into 10⁻⁹ பேஸ் பேர்ஸ் இருக்குது இல்லையா, 300 crore பேஸ் பேர்ஸ் இருக்குது. அதில் எங்கெல்லாம் டிஃப்ரென்சஸ் இருக்கும்? இட் இஸ் தீஸ் டிஃப்ரென்சஸ். அந்த 0.1 அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த அந்த அளவில் மட்டும்தான் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்சஸ் தான் இட் இஸ் இன் தீஸ் டிஃப்ரென்சஸ் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ விச் மேக் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் யூனிக்னா தனித்தன்மை வாய்ந்தவர்கள். ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க வித்தியாசப்பட்டிருக்கிறதுக்கு மார்ஃபலாஜிக்கலாக இதுதான் காரணமாக இருக்குது. 0.1 அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இதில் ஃபீனோடைபிக் அப்பியரன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, யூனிக்காக இருக்காங்க, தனித்தன்மையாக இருக்காங்க. ஃபீனோடைபிக்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர். இஃப் ஒன் எய்ம்ஸ் டு ஃபைண்ட் அவுட் ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அமங் இண்டிவிஜுவல்ஸ், ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இடையில கூடிய டிஃப்ரென்சஸ் ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸோ அல்லது நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாப்புலேஷனில் இருக்க இண்டிவிஜுவல்ஸ் அமங் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் யர் பாப்புலேஷன் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்சஸோ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க டிஎன்ஏ சீக்வன்ஸில் அப்படின்னா, sequencing the DNA every time would be daunting அப்படிங்கிறது இங்கே என்னது, அடப்போப்பா இந்த டிமோட்டிவேட் ஆகிடுறது, வேறு வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு நமக்கு சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். பயத்தை, ஐயோ இவ்வளோ பெரிய ஒர்க்கான ஒரு பயம், அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக ஆகிடும். ஏன்னா 300 கோடி பேஸ் பேர் அமங் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், ஒரு 10 பேருக்கு பாருங்கன்னா கூட ரொம்ப சிரமமாக போயிடும் நீங்கள் அத்தனை டிஎன்ஏவையும் எடுத்து சீக்வன்ஸ் பண்ணுறது. அண்ட் எக்ஸ்பென்சிவ் டாஸ்க்காக போயிடும், ரொம்ப விலை நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா ஒரு பேஸ் பேரை சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கே 1990 எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணாங்க, $3 எஸ்டிமேட் பண்ணாங்க. சரி, இமேஜின் அப்படின்னா கற்பனை பண்ணி பார்க்குறோம். ட்ரையிங் டு கம்பேர் 2 sets ஆஃப் 300 கோடி பேஸ் பேர்ஸை எடுத்து 3 into 10⁻⁶, நாட் 9, இங்கே 6 கொடுத்துருக்காங்க, 3 into 10⁻⁶ பேஸ் பேர்ஸ். ஸோ இதை நம்ம வந்து 2 sets ஆஃப் 3 into 10⁻⁶ பேஸ் பேர்ஸை நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறோம், கற்பனையில் எடுத்து சீக்வன்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறோன்னா ஒரு பேஸ் பேரை சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கே $3 வேணும். அப்போ எவ்வளோ ஜாஸ்தியாகும்? DNA fingerprinting is very quick way to compare the DNA sequence of any two individuals. சரி, DNA fingerprinting மட்டும் எப்படி very quick way to compare the DNA sequence of any two individuals இருக்குது? 3 into 10⁻⁹ பேஸ் பேர்ஸோ அல்லது அடுத்த 3 into 10⁻⁶ பேஸ் பேர் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டில் எதை பார்த்தாலும் சரி ஒரு பேஸ் பேருக்கே $3 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோவுக்கு எவ்வளோ பணம் செலவாகும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும், எவ்வளோ நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஒர்க்காக இருக்கும். ஆனால் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மட்டும் குயிக் வே டு கம்பேர் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் எப்படி இருக்கும், டூ இண்டிவிஜுவல்ஸோட டிஎன்ஏவை கம்பேர் பண்ணி பார்க்குறது, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். DNA fingerprinting involves identifying differences in some specific region in DNA sequence called the repetitive DNA. இதுதான் முக்கியம். நம்ம 99.9% ஆஃப் த சிமிலர் டிஎன்ஏ சீக்வன்ஸ் எல்லா ஹியூமனுக்கும் இருக்குல்ல, அதை விட்டுருங்க. 0.1% இருக்குல்ல,
அந்த 0.1%லையும் ரெப்படிட்டிவ் டிஎன்ஏ ஏடிசிஜினா ஏடிசிஜி ஏடிசிஜின்னு அப்படியே ரெப்படிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க ரீஜனில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் ரெப்படிட்டிவாக இருக்க போகிறது இல்லை. பிகாஸ் இன் தீஸ் சீக்வன்சஸ் எ ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ். ஸோ இதை ஒவ்வொரு ஹியூமன்லேயும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். தீஸ் ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ as a different peaks during density gradient centrifugation. என்ன டெக்னிக் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் டிஎன்ஏ சீக்வன்ஸை பிரித்து எடுக்க பயன்படுத்துகிறோன்னு நீட் கொஷினில் கேட்பாங்க. டிஎன்ஏ கிரேடியன்ட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டேர்ம். நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பல்க் டிஎன்ஏன்னா என்ன? 99.9%. நமக்கு ரெப்பிட்டேட்டிவ் யூனிட் எங்கே இருக்க போது? 0.1% இருக்க போகுது. த பல்க் டிஎன்ஏ ஃபார்ம்ஸ் மேஜர் பீக். அந்த கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதிக அளவு பீக், அந்த கிராஃபிக்கலாக பீக்கை மேஜர் பீக் ஃபார்ம் பண்ணும். அதர் ஸ்மால் பீக்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு ஆஸ் சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ சேட்டலைட் டிஎன்ஏ தான் நமக்கு இப்போ பயன்படுத்த போகிறோம். டிபெண்டிங் ஆன் த பேஸ் காம்போசிஷன், அதாவது அடினைன் தைமின், இதுதான் எப்போவுமே அடினைன் தைமின் தான் பேராக இருக்கும், குவானைன் சைட்டோசின் தான் பேராக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சீக்வன்ஸில் அடினைன் தைமின் ஜாஸ்தியாக இருக்கா, குவானைன் சைட்டோசின் ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த செக்மெண்ட், எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறது. அந்த நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் தான் லென்த்தை சொல்ல போகிறோம். அண்ட் நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேட்டிவ் யூனிட்ஸ். ஸோ 80 எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, ஜிசி எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது. இந்த சேட்டலைட் டிஎன்ஏ ஃபர்தராக மெனி கேட்டகரிஸாக இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட். பேஸ் காம்போசிஷன், லென்த் ஆஃப் செக்மெண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் ரிப்பிட்டேட்டிவ் யூனிட்ஸ். இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி சேட்டலைட் டிஎன்ஏவை மெனி கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. அதில் மைக்ரோ சேட்டலைட்ஸ், மினி சேட்டலைட்ஸ், இதெல்லாம் நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லேயே பார்த்தோம். மைக்ரோ சேட்டலைட்ஸ் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தீஸ் சீக்வன்சஸ் நார்மலி டு நாட் கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன். இது எந்த ப்ரோட்டீனுக்கும் கோட் பண்ணாது. ஏன்? இங்கே பாருங்கள், நமக்கு இந்த மைக்ரோ மினி சேட்டலைட்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இதெல்லாம் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அகோரமாக மாறிடுவாங்க. ஒருத்தருக்கு குறைபாடு இருக்குது, ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ராவான கேரக்டர் இருக்குது, அப்படின்லாம் ஒரு விஷயங்கள் வந்துடும். அதனால் இது நான் கோடிங்காக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி இருக்குது இல்லையா? இது எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க 99.9% தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். 0.1% டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது. நான் கோடிங் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்து இது ஹியூமன் ஜீனோமில் ஒரு லார்ஜ் போர்ஷனை இது ஃபார்ம் பண்ணுது. எது? கோடு பண்ணாத இந்த ப்ரோட்டீனை கோட் பண்ணாத இந்த சீக்வன்சஸ். ஓகே, தீஸ் சீக்வன்சஸ் ஷோ ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம். பாலிமார்ஃபிசம்னா வித்தியாசமாக இருக்கிறது, டிஃப்ரென்சஸ் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்லேயும் மாறி மாறி இருக்கும். அண்ட் ஃபார்ம் பேசிஸ் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ இந்த பாலிமார்ஃபிசம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும். அதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு அடிப்படை. ஞாபகம் வச்சுக்கணும். சின்ஸ் டிஎன்ஏ ஃப்ரம் எவ்ரி டிஷ்யூனா நீங்கள் பிளட்டு, ஹேர் ஃபாலிக்கல், முடி, ஸ்கின்னு, போன், சலைவா, ஸ்பெர்ம், இந்த மாதிரி இப்போ நான் இருக்கேன்னா என்னோட இரத்த செல்களை எடுத்து பார்த்தாலும் சரி, ஸ்பெர்ம் செல்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, சலைவா, போன் செல்ஸ், ஸ்கின்னு, ஹேர் ஃபாலிக்கல்னு எதை எடுத்து பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் என்னோடய டிஎன்ஏ சீக்வன்ஸ் இப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் மாறாது. ஒரு இண்டிவிஜுவலோட எந்த செல்லை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் an இண்டிவிஜுவல் ஷோ த சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம். அந்த வித்தியாசப்பட்டு இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கும் எனக்கும் வித்தியாசமாக இருக்குல்ல, அது என் உடம்புல எந்த செல்லில் எடுத்தாலும் அது கூட எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, they become very useful identification tool in forensic applications. forensic தடயவியல், குற்றவியல், தடயவியல்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் இது ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அது எப்படிங்கிறத அந்த டயக்ராம் பார்க்கும்போது பார்ப்போம். further as polymorphisms are inheritable from parents to children. ஸோ பெற்றோர்கள்கிட்டேருந்து சில்ட்ரனுக்கு இந்த பாலிமார்ஃபிசம் என்ன ஆகுது? இன்ஹெரிட் ஆகுது. அதனால் பெட்டர்னிட்டி டெஸ்டிங், அதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கோம், அம்மா இருப்பாங்க, அப்பா நான் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு டவுட் வர பட்சத்தில் இவர் தான் அந்த குழந்தையோட அப்பா வாங்குறது இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது என்ன ஆகுது? இன்ஹெரிட் ஆகுது பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. ஆஸ் பாலிமார்ஃபிசம் இன் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங் த ஹியூமன் ஜீனோம் ஆஸ் வெல் அஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இட் இஸ் எசென்ஷியல் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் மீன்ஸ் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். அதாவது பாலிமார்ஃபிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேரியேஷன் அட் ஜெனட்டிக் லெவல் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல், அதுதான்.
அது எதனால் வருது? மியூட்டேஷன்னால் வருது. மியூட்டேஷன் இது ரீசன். கொஷின் கேட்பாங்க. நமக்கு வந்து பாலிமார்ஃபிசம் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்லேயும் அந்த 0.1% டிஎன்ஏ சீக்வன்ஸில் டிஃப்ரென்சஸ் வரதுக்கு காரணம் மியூட்டேஷன் தான். ரீசன் ஞாபகம் வச்சுங்க, பாலிமார்ஃபிசத்துக்கான ரீசன். ஓகே, அடுத்து நம்ம சாப்டர் 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ரீகால் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதில் தான் நமக்கு மியூட்டேஷன்லாம் படித்தோம். அதான் சடன் சேஞ்ச் சீக்வன்ஸில் வருது. நியூ மியூட்டேஷன்ஸ் மே அரைஸ் இன் அன் இண்டிவிஜுவல் எய்தர் இன் சொமேட்டிக் செல்ஸ் ஆர் இன் ஜெர்ம் செல்ஸ். சொமேட்டிக் செல்ஸ்னால் பாடி செல்ஸ், ஜெர்ம் செல்ஸ்னால் கேமிட்ஸ். ஸோ சொமேட்டிக் ஜெல்ஸ் அடுத்த ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இஃப் எ ஜெர்ம் செல் மியூட்டேஷன் டஸ் நாட் சீரியஸ்லி இம்பேர் இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டி டு ஹேவ் ஆஃப் ஸ்ப்ரிங் who can transmit mutation, it can spread to other members of the population. அதாவது அந்த கேமிட்டில் மியூட்டேஷன் நடந்திருக்கு, ஆனால் அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பாதிக்காத வகையில் இருக்குன்னா அடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு அந்த கேமிட்ஸ் மூலியமாக அந்த மியூட்டேஷன் என்ன ஆகும்? இன்ஹெரிட் ஆகும். ஸோ அல்லீலிக், அதுவும் 4th சாப்டரில் படித்தது தான். சீக்வன்ஸ், அல்லீலிக் சீக்வன்ஸ் வேரியேஷன்ஸ் ஹேஸ் ட்ரெடிஷ்னலி பீன் டிஸ்கிரைப்ட் அஸ் டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் இஃப் மோர் தென் ஒன் வேரியண்ட் at a locus occur in human population with a frequency greater than 0.01%. அதாவது அல்லீலிக் வேரியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜீனுக்கு 2 ஃபார்ம் இருக்கும். கேபிட்டல் டினா ஸ்மால் டி, கேபிட்டல் ஆர்னா ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய்னா ஸ்மால் ஒய். இதுதான் அல்லீலிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? அல்லீலிக் சீக்வன்ஸ் வேரியேஷன்ஸ், ஒரு அல்லீலில் என்ன பேஸ் பேர் சீக்வன்ஸ் இருக்கோ அதில் கூட வேரியேஷன்ஸ் வருது. ஏடி, ஜிசி, சிஜி அப்படின்னு இருக்குன்னா அதில் கூட வேரியேஷன் வருது அப்படின்னா அது கூட என்ன ஆகும்? அது வந்து 0.01% ஃப்ரீக்வன்சிக்கு மேலே இருந்தால் அது வந்து இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷனாக இருந்தால், அதாவது பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போகிறத அப்சர்வ் பண்ணாங்க, அதுவும் வந்து பாப்புலேஷனில் ஹை ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் அதை டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் அப்படிம்போம். ஸோ டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம்னு எதை சொல்கிறீங்க? அல்லீலிக் சீக்வன்ஸ் வேரியேஷன். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும்போது, ஹியூமன் பாப்புலேஷனுக்கு வரும்போது அதோட ஃப்ரீக்வன்சி 0.01க்கு மேலே இருந்து, அதே போல் இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் நமக்கு வந்து இருந்ததுன்னா, அதிக அளவில் இருந்தது அப்படின்னா ஒரு பாப்புலேஷனில் அதை டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஞாபகம் வச்சுங்க, ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 0.01%. அதே போல் இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் வந்து பாப்புலேஷனில் ஹை ஃப்ரீக்வன்சியில் இருந்ததுன்னா அதுதான் டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம். சிம்பிளாக இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. த ப்ராபபிலிட்டி ஆஃப் சச் வேரியேஷன் to be observed in non-coding DNA sequence would be higher as mutations in these sequence may not have any immediate impact in an individual's reproductive ability. அதாவது நான் எக்ஸ்பிரஸிங்னா அந்த ஜீன் வந்து டம்மியாக இருக்குது, அது ஒர்க்கே ஆகலை, அது ஃபங்க்ஷனே ஆகலை. அப்படிங்கும்போது அதில் வேரியேஷன் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை, அது எந்த ஒரு விளைவுகளையும் இம்மீடியட்டாக ஏற்படுத்தாது. These mutations keep on accumulating generation after generation and form one of the basis of variability. Polymorphism தான் வேரியபிலிட்டிங்கிறோம். There is a variety of, அது அக்குமுலேட் ஆகிட்டே வரும்போது அதுதான் என்ன ஆகுது? வேரியபிலிட்டிக்கு பேசிஸாக இருக்குது. இது டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம். There is a variety of different types of polymorphism ranging from single nucleotide change to very large scale changes. சிங்கிள் நியூக்ளியோடைட் சேஞ்ச்னா ஒரு ஜீனில் ஒரு நியூக்ளியோடைடில் மட்டும் சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்கும். ஃபார் எவல்யூஷன் அண்ட் ஸ்பீசியேஷன்னா ஒரு நியூ ஸ்பீசிஸ் உருவாகிறது. சச் பாலிமார்ஃபிசம் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் யூ வில் ஸ்டடி தீஸ் இன் டீடைல்ஸ் அட் ஹையர் கிளாஸஸ். ஸோ எவல்யூஷனுக்கும் ஸ்பீசியேஷனுக்கும் இந்த டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை முதல்ல டெவலப் பண்ணது அலெக் ஜெஃப்ரீஸ். வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. He used satellite DNA as probனாலே அதில் ரேடியோ லேபிளிங் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். தட் ஷோஸ் வெரி ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம். இட் வாஸ் கால்டு வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். இது ஒன்றும் இல்லை, வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ்னால் சிமிலராக இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் பேர்ஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு புக் ஸ்டாலுக்கு போகிறீங்க, அந்த புக் ஸ்டாலில் 12th பயாலஜி டெக்ஸ்ட் புக் 10 அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரேக்கில் 10 இருக்குது, உங்களுக்கு ஒன்று தான் வேணும், 10 இருக்குது. அங்கே VNTR ஆஃப் பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் புக்கு 10. அடுத்து 10th சயின்ஸ் புக்கு 20 வச்சுருக்காங்க, அங்கே VNTR 20. ஸோ சேம் டைப் ஆஃப் திங் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது.
VNTRம்போம். ஸோ அப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜனில் எனக்கு ஏடிங்கிறது 10 தடவை இருந்தால் உங்களுக்கு 7 தடவை இருக்கும், இன்னொருத்தருக்கு 6 தடவை இருக்கும், இன்னொருக்கு 5 தடவை இருக்கும். இதுதான் டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம். இந்த VNTR தான் டிஎன்ஏ பாலிமார்ஃபிசத்தை வச்சு நம்ம இதுக்கு பேசிஸாக ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, இப்போது the technique as used earlier involved southern blot. southern blot எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு. southern blot hybridization using radio labeled VNTR as a prob. ரேடியோ லேபிள் பண்ணால் தான் அதுக்கு பேர் ப்ராப் அப்படிம்பாங்க. ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸில் நீங்கள் ரேடியோ லேபிளிங் பண்ணிட்டா அதுக்கு பேர் ப்ராப். ஸோ ரேடியோ லேபிள்டு VNTR தான் ப்ராபாக பயன்படுத்துகிறோம். இட் இன்க்ளூடட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி தனியாக எடுக்கணும். ரெண்டாவது ஐசோலேட் பண்ண டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கொண்டு டைஜஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்டெப் அரேஞ்ச் த ஸ்டெப்னு நீட் கொஷினில் கேட்கலாம், நோட் பண்ணுங்கள். மூணாவது செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பை எலக்ட்ரோஃபோரசிஸ், ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் டைஜஸ்ட் பண்ணதை செப்பரேட் பண்ணணும். நாலாவது ட்ரான்ஸ்ஃபரிங் பிளாட்டிங் செப்பரேட்டட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் டு சிந்தட்டிக் மெம்பரேன் சச் அஸ் நைட்ரோ செல்லுலோஸ் ஆர் நைலான். அதான் சதன் பிளாட்டிங்கில் டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஹைப்ரிடைசேஷன் யூஸிங் லேபிள்டு VNTR ப்ராப். ஸோ அந்த ஹைப்ரிட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த டயக்ராமை வச்சு, அதில் உங்களுக்கு புரியும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஹைப்ரிட் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா சேம் பர்சன், ஜாயிண்ட் ஆகலைன்னா டிஃப்ரெண்ட் பர்சன், அது நம்ம பார்க்கலாம். இப்போ டிடெக்ஷன் ஆஃப் ஹைப்ரிடைஸ்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பை ஆட்டோ ரேடியோகிராஃபி. அப்போ தான் நமக்கு வந்து அந்த டிஎன்ஏவோட லென்த் இதெல்லாம் நமக்கு அந்த ஆட்டோ ரேடியோகிராஃபியில் விசிபிளாக தெரியும். ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து நமக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இந்த டயக்ராம் தான் அது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ஒரு பேராகிராஃப் முடிச்சுட்டு வந்துடுவோம். த VNTR பிலாங் டு அ கிளாஸ் ஆஃப் சேட்டலைட் டிஎன்ஏ ரெஃபர் டு அஸ் மினி சேட்டலைட். இப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் எடுத்து பாருங்கள். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் ஒரே நிமிஷம், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நிமிஷங்க. என்ன மினின ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷங்க. இங்கே வந்து பாருங்கள், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் டிஎன்ஏ இஸ் கிளாசிஃபைட் இன்டு மெனி கேட்டகரிஸ் சச் அஸ் மைக்ரோ சேட்டலைட்ஸ், மினி சேட்டலைட்ஸ். இது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் micro satellites, DNA sequence known as micro satellites, one of the applications of polymorphism in repetitive DNA sequence shall be explained in. So okay, micro satellites explain பண்றோம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் DNA fingerprintingல நம்ம பயன்படுத்துறது mini satellites. Don't forget mini satellites. ஓகே, இப்போ DNA fingerprinting எங்கே இருக்குது? பின்னாடி. ஓகே, ஒரே நிமிஷங்க. ஓகே, மினி சேட்டலைட்ஸ் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்ஏ ரெஃபர் டு அஸ் மினி சேட்டலைட். எ ஸ்மால் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் அரேஞ்ச்டு டேண்டம்லி இன் மெனி காப்பி நம்பர். ஸோ டேண்டம் அப்படின்னா 80 ஒரே மாதிரி இருக்குது, இல்லை சிஜி அதான் டேண்டம் நம்பர்ஸ் அப்படிம்போம். த காப்பி நம்பர் வேரிஸ் ஃப்ரம் குரோமோசோம் டு குரோமோசோம். ஸோ ஒரு குரோமோசோமுக்கு இன்னொரு குரோமோசோமுக்கு காப்பி நம்பர் மாறுபடும். இன் an individual the number of repeat shows very high degree of polymorphism. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த பாலிமார்ஃபிசம் மாறும். ஆஸ் எ ரிசல்ட் த சைஸ் ஆஃப் VNTR வேரிஸ் இன் சைஸ் ஃப்ரம் 0.1 to 20 KB. கன்சிக்வெண்ட்லி அதோட அந்த VNTR வந்து நமக்கு அந்த 80 ரீஜன் இருக்கா, அந்த இது வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறது 0.1லேருந்து 20 KB வரைக்கும் இருக்கலாம் VNTR. இது கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ஸில் VNTR பிலாங்ஸ் டு த சேட்டலைட் டிஎன்ஏ, அதை மினி சேட்டலைட் சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அந்த VNTRோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.1 to மினி சேட்டலைட் ஞாபகம் வச்சுங்க. அந்த VNTRோட சைஸ் 0.1 to 20 KB. முதல்ல நம்ம மைக்ரோ சேட்டலைட் சொல்லியிருந்தோம், பட் மினி சேட்டலைட் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. Consequently, after hybridization with VNTR probe, the auto radiogram gives many bands
ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ். இந்த பேண்ட் பிக்சர் நம்ம பார்ப்போம். தீஸ் பேண்ட்ஸ் கேவ் அ கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன் ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு இந்த பேட்டர்னில் தான் இருக்கும் டிஎன்ஏ அப்படிங்கிறத காட்டுது. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல்ஸ் இன் ஏ பாப்புலேஷன். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. எக்ஸப்ட் இன் த கேஸ் ஆஃப் மோனோசைகோட்டிக் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். மற்றபடி கூட பிறந்தவங்களாக இருந்தால் கூட ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த டெக்னிக் ஹேஸ் பின் இன்க்ரீஸ்ட் பை யூஸ் ஆஃப் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் பிசிஆர். ஏன்னா மல்டிபிள் காப்பீஸ் நம்ம எடுக்கலாம். யூ வில் ஸ்டடி இட் இன் சாப்டர் 9 கொடுத்துருக்காங்க. பிசிஆர் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் பயோடெக்னாலஜியில். Consequently, DNA from a single cell is enough to perform DNA fingerprinting analysis. நிறைய செல்ஸு சாம்பிள்லாம் வேணும்னு அவசியம்லாம் ஒரு செல் போதும். In addition to application in forensic science, இந்த தடவியல் குற்றவியல் இல்லாமல் it has much wider applications such as எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், population and genetic diversities. Currently many different probes are used to generate DNA fingerprints. So பாப்புலேஷன் அண்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டியை படிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த பிக்சரை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபுல்லாக பார்க்கணும். இது ஒரு சாம்பிள் எங்கே கிடச்சிருக்கு, குற்றம் நடந்த இடத்துல. டிஎன்ஏ ஃப்ரம் க்ரைம் சீன் சி, ஓகேங்களா. அதில் அந்த டிஎன்ஏவை எடுத்து மினி சேட்டலைட்டை மட்டும் எடுத்து அவங்க சீக்வன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் 11 டேண்டம் ரிப்பீட் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், விஎன்டிஆர் 11, அடுத்ததில் 7. ஸோ அந்த மாதிரி 0 to 11 நம்பர் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இங்கே 11 இருக்குது, இங்கே 10 9 இருக்குது. அந்த மாதிரி இது குரோமோசோம் நம்பர் 7, இது குரோமோசோம் நம்பர் 2, குரோமோசோம் 16ஓட விஎன்டிஆர் எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இப்போ 2 பேரை நம்ம சந்தேகப்படுறோம். சந்தேகத்துக்கு உள்ளான ஆட்கள் 2 பேர் அந்த குற்றத்தை செஞ்ச இடத்துல இவங்க இருந்திருக்கலான்னு. அவங்களோட ஹேரோ, அவங்களோட பிளட்டோ, அவங்களோட ஏதோ ஒரு செல், ஸ்கின் செல்லோ எடுத்து அதுக்கு நம்ம விஎன்டிஆர் ப்ராப் போட்டு வைக்கிறோம். போட்டு வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த சிங்கிறது இதை நமக்கு ஆட்டோ ரேடியோகிராம் பண்ணதுக்கப்புறம் வந்த இந்த பேண்டு. இது ஏங்கிற ஆளுக்கு ஃபஸ்ட்டு காலம் ரெப்ரசன்ட் பண்ணுது, பிங்கிறவங்களுக்கு ரெண்டாவது. இங்கே பாருங்கள், சியும் பியும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ சிங்கிற இடத்துல கிடைச்ச ஹேர் ஃபாலிக்கலோ ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடச்சது இல்லையா, அது பிங்கிற ஆளோட ஒத்து போகுது. அப்போ பிங்கிற ஆள் தான் இங்கே ப்ராப்ளம் பண்ணவர், பிரச்சனை பண்ணவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஹெல்ப் பண்ணுது. மினி சேட்டலைட் தான் அதில் பயன்படுத்துகிறோம். விஎன்டிஆராக மறந்துடாதீங்க. விஎன்டிஆரோட சைஸ் 0.1 to 20 KB. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு மைக்ரோ சேட்டலைட் ஹெல்ப் பண்ணல, மினி சேட்டலைட் ஹெல்ப் பண்ணுது. திருப்பி சொல்கிறேன், எக்ஸாமில் விட்டுட்டு என் மேலே பழிய போட்டுறாதீங்க. மினி சேட்டலைட்ஸ் தான் விஎன்டிஆர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ஸில் பயன்படுது. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, டேக் கேர், பை, சி யூ ஆல், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.